கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். ஆம் பிரியமானவர்களே, எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேரு ராஜாவினிடம் ஆமானுடைய சதித்திட்டத்தை வெளிப்படுத்தி அவருடைய பாதத்தில் விழுந்து அழுது தன்னுடைய விண்ணப்பத்தை தெரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, யூதருக்கு விரோதமாக சதித்திட்டம் செய்து யூதரை கொல்ல வேண்டும் என்று ராஜாவினுடைய முத்திரை மோதிரத்தினால் சட்டம் பிறப்பிக்கப்பட்டாயிற்று. ஆனாலும் எஸ்தர் ராஜாத்தி விசுவாசத்தோடு ராஜ சமூகத்தில் போய் நின்று விழுந்து அழுது தன்னுடைய யூதகுல ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதை, அவர்களுக்கு மனமிறங்கும்படியாய் ஆமானுடைய சதித்திட்டத்தை அவருக்கு வெளிப்படுத்தி அவருடைய காரியங்களை அறியும்படியாய் அவர் விண்ணப்பம் செய்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய விண்ணப்பத்தை ராஜா கேட்டு அந்த விண்ணப்பத்திற்கு பதில் செய்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமாக பிசாசானவன் பல சதித்திட்டங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி, உங்கள் ஆசீர்வாதங்களை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி, உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு விரோதமாக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பிடுங்கும்படி பிசாசானவன் எப்படிப்பட்ட சதித்திட்டங்களை தீட்டி எப்படிப்பட்ட காரியங்களை அவன் செயல்படுத்த வேண்டும் என்று அவன் யோசித்து திட்டம் தீட்டி வைத்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் முறியடிக்க உங்கள் விண்ணப்பம், உங்கள் ஜெபம் ஒன்று மாத்திரம் போதும். பிரியமானவர்களே, உங்கள் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசின் சதித்திட்டங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட திட்டங்களை அவன் தீட்டி வைத்திருந்தாலும், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு, உங்கள் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பிசாசானவன் எப்படிப்பட்ட சட்டங்களை அவன் தீட்டி, எப்படிப்பட்ட காரியங்களை அவன் செயல்படுத்தி வைத்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் முறியடிக்க உங்கள் விண்ணப்பம் ஒன்று மாத்திரமே போதும். பிரியமானவர்களே, ஜெபத்தினால் முடியாதது, உங்கள் விண்ணப்பத்தினால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எஸ்தர் ராஜாத்தினுடைய விண்ணப்பத்தை ராஜா கேட்டு எப்படி யூத ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றினாரோ, அவருக்கு கர்த்தர் தேவ ஞானத்தை அருளி யூதகுல ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவருடைய இருதயத்தில் பேசி அந்த மக்களை காப்பாற்றினாரோ, அதே போல உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் தேசத்தையும் கர்த்தர் பிசாசின் பிடியிலிருந்து, அவன் எழுதி வைத்திருக்கிற சகல சதித்திட்டத்தின் கிரிகளிலிருந்து, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, உங்கள் குடும்ப சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, உங்கள் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு, சேமத்துக்கு விரோதமாக அவன் எழுதி வைத்திருக்கிற சகல சதித்திட்டங்களையும் முறியடிக்க உங்களுடைய ஜெபம் மாத்திரமே போதும். உங்கள் ஜெபத்தினால் சகலவற்றையும் ஜெயமாக மாற்ற முடியும். பிரியமானவர்களே, எசேக்கியேலுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அவருடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்த தேவன், அவருடைய வியாதியை அவரை விட்டு விலக்கின தேவன் உங்கள் விண்ணப்பத்தையும் கேட்பார் என்று சொல்லி
விசுவாசியுங்கள். அன்னாளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு ஒரு சாமுவேலை கொடுத்தது போல உங்கள் விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு பிசாசு எழுதி வைத்த சகல சதித்திட்டங்களை முறியடித்து சங்கீதத்தில் வாசிக்கிற வார்த்தையின் பிரகாரமாக அவர் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை திருப்பி போடுகிற தேவன் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, பிசாசினால் எழுதப்பட்ட சகல நியாய தீர்ப்புகளையும் அவனால் எழுதப்பட்ட சகல சதித்திட்டங்களையும் கர்த்தர் முறியடித்து எஸ்தர் ராஜாத்தினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு காரியம் மாறுதலாக முடிந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு வைத்த சகல சதித்திட்டங்களை முறியடித்து காரியம் மாறுதலாக முடியும், நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி உங்கள் விண்ணப்பத்திற்கு சகல விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதில் செய்வார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.